தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சு விவகாரத்தில் நாடாளுமன்ற வளாகத்தில் போட்டி போராட்டம் நடத்திய பாஜக, காங்கிரஸ். எதிர்த்தரப்பினர் தள்ளிவிட்டதாக இரு கட்சியினரும் பரஸ்பரம் புகார். ஈரோட்டில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் மருந்து பெட்டகம் பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட போதும் திமுக அரசு தொடங்கி வைக்க மறுக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அம்பேத்கரை பாஜக அவமதித்ததாக கூறி தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். சேலம் உட்பட பல்வேறு பகுதிகளில் ரயில் மறியலில் ஈடுபட்ட விசிகவினர் கைது. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சூசகம். புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலில் 5 முனை போட்டியை நிலவும் என உறுதி. எல்லா கட்சிகளுமே வித்தியாசமான ஸ்டாண்ட். இன்னைக்கு 5-way ஃபைட்டுங்க. இன்னைக்கு 5 முனை போட்டி. இன்னைக்கு டுடே டிஎம்கே பிளஸ் அவங்க அலையன்ஸ். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை பேசுறாங்க, அவங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சி நாங்கெல்லாம் ஒரு விஷயத்தை பேசுறோம். சீமானன் ஆக்ரோஷமா ஒன்று பேசுறாங்க. எல்லோரும் எதிரும் புதிருமா தான் பேசுறோம். எல்லோருமே வித்தியாசமான 5 விஷயத்தை வைக்கிறோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் இருமுனை போட்டியை நிலவும் என அமைச்சர் ரகுபதி பதில். 5 முனை போட்டி ஏற்பட வாய்ப்பில்லை எனவும் பேட்டி. தமிழகத்தில் 5 முனை போட்டி ஏற்பட்டிருக்கு. 2026 கூட்டணி ஆட்சி தான் அமையும் சொல்லி அண்ணாமலை இருக்காரு. சார், அவருடைய விருப்பம் கூட்டணி ஆட்சி. நாங்க சொல்றோம், நாங்க 200க்கு வெற்றி பெற்று தனித்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எங்களுடைய இந்தியா கூட்டணி கட்சி தோழர்களுடைய ஆதரவோடு தனித்து திமுக ஆட்சி அமையும். 5 முனை போட்டியெல்லாம் வராது. கடைசியா 2 முனை போட்டி தான் இருக்கும். பதினோரு ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் உள்ள ஆட்டோ கட்டணத்தை உயர்த்த வலியுறுத்தி ஓட்டுநர்கள் சென்னையில் போராட்டம். பைக் டாக்ஸிகளை தடை செய்ய கூறி முழக்கம். தமிழகம் முழுவதும் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை எப்படி கட்டுப்படுத்துவது? தமிழக அரசு விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருநெல்வேலியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் தலைமை ஏஜென்டாக செயல்பட்டதாக 2 பேர் கைது. கழிவுகள் 3 நாட்களுக்குள் அகற்ற கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் அதிரடி உத்தரவு. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் காங்கிரஸ் அலுவலகத்தை சூறையாடிய பாஜகவினர். தடியடி நடத்தி கலைத்த காவல்துறையினர். ஓய்வை அறிவித்து சென்னை திரும்பிய சுழல் சூறாவளி அஸ்வினுக்கு குடும்பத்தினர், ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. வட்டி குறைப்பு குறித்த அமெரிக்க மைய வங்கி அறிவிப்பால் சென்செக்ஸ் சுமார் 1000 புள்ளிகள் வீழ்ச்சி. இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத அளவு சரிந்து 85க்கு கீழ் இறங்கியது.
ஐசிசி சாம்பியன் டிராபி கிரிக்கெட்டில் இந்தியா பங்கேற்கும் போட்டிகள் பாகிஸ்தானில் நடைபெறாது. பாகிஸ்தான் அணியும் இந்தியாவில் விளையாடாது என்றும் ஐசிசி அறிவிப்பு.